பார்வதி அம்மா பார்வதி பார்வதி என்னாச்சுமா உனக்கு பார்வதி பார்வதி அம்மா பார்வதி என்னாச்சு பார்வதிக்கு கண்ண மூச்சு பாருக்கா. அம்மா பார்வதி கண்ண துறமா. அக்கா கண்ண மூச்சு பாருக்கா. அக்கா எழுந்திருக்கா. அக்கா 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 எழுந்திருக்கா. பெரியா என் அக்காக்கு என்னாச்சு பெரியா? மா அந்த நந்தினி பார்வதிய வாட்டர் டேங்க்ல வச்சு அடைச்சு வச்சிருந்தாமா. ஐயோ டாக்டருக்கு ஃபோன் பண்ணாரு. டாக்டருக்கு அப்பவே ஃபோன் பண்ணிட்டேன். ஆந்திவேமா. பார்வதி கண்ணு திறந்து பார் பார்வதி. பார்வதி உன் பெரிய கூப்பிடுறேன். கண்ணு திறந்து பாரு. என்னை ஏமாத்திராத. பார்வதி கண்ணு திறந்து பார் பார்வதி. நீ போயிட்டேன்னா நானும் போயிடுவேன். ஆதி கேளுடி, நல்ல கேளு. வாங்க டாக்டர் வாங்க. வாங்க டாக்டர். வாங்க டாக்டர். டாக்டர் வந்துட்டாங்க. இத கொஞ்சம் பிடிங்க. சரி. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ரொம்ப ஈரத்துல இருக்காங்க. ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே டாக்டர். ஆதி பார்வதிய ரூம்க்கு தூக்கிட்டு போங்க.
சொல்லுங்க ஆண்டி. என்னத்த சொல்றது? ஏன் நந்தினி இப்படி பண்ண? நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே கேட்டேன்ல, அந்த சமையல்காரி நீ கடத்தி வச்சிருக்கியான்னு. இல்லவே இல்லன்னு என்கிட்ட போய் சொன்ன. என்ன நீ நம்பலல? அப்படியெல்லாம் இல்ல ஆண்டி. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்குமா? இன்னைக்கு காலையில உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கத்தான் பார்வதி விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். என்ன பார்வதி போய் சேர்ந்துட்டாளா? ஆம்புலன்ஸ், போலீஸ் எல்லாம் வந்துருச்சா? அந்த அகிலாண்டேஸ்வரி கையில விலங்கு போட்டு ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களா? ஆமா ஆமா, நீ சொல்ற மாதிரிலாம் நடந்திருந்தா நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். எங்க நடந்தது? என்ன ஆண்டி சொல்றீங்க? என்னத்த சொல்ற? தண்ணி தொட்டில இருந்த அந்த சமையல்காரிய இந்த ஆதி காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டான். டாக்டர் வந்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அநேகமா அது பொழைச்சு தொலைச்சிரும் போல இருக்கு. இப்ப நீ கத்துறதுனால ஒண்ணும் ஆக போறதுல நந்தினி. நேத்தே நான் கேட்டப்போ என்கிட்ட நீ உன் பிளான சொல்லிருந்தீனா நானும் ஏதாச்சும் ஐடியா கொடுத்திருப்பேன். எல்லாம் நல்லபடியா நடந்திருக்கும். நீ சொல்லாம மறைச்சதுனால இப்ப என்ன நடந்திருக்கு பாரு. அடுத்த முறை நீ பிளான் பண்ணும் போதாவது என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு. அதை எப்படி கரெக்டா பண்ணணும்னு நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். வேற ஏதாவது நடந்தா உனக்கு போன் பண்றேன். போனை வச்சிரு. பிளான் பண்றாளாம் பிளான். யார் பிளான் பண்ணாலும் தான் இவ போய் தொலைய மாட்டேங்கிறாளே. திரும்ப திரும்ப கால சுத்தம் பாம்பு மாதிரி வந்துகிட்டே இருக்கா. ஏய் மரியாதையா திரும்பி போய் ஏய் போயிடு. ஏய் சொல்லிருக்கல்ல. ஏய் செவுத்துல பட்ட கை உன் முகத்துல பட்டு இருந்தா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாரு.
பார்வதியை தேடி நான் இங்க வந்தப்போ எனக்கு தேவை நீதான். உங்க வீட்டு சமையல்காரி இல்லைன்னு சொன்னல, அப்ப எதுக்காக அப்பாவி பார்வதியை கடத்துற? கல்யாண மண்டபத்திலேயும் உன் கதையை முடிச்சிருக்கணும். அன்னைக்கு விட்டு வச்சதுக்கு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்க. எதிர்த்து நிக்கிறது என்ன மாதிரி ஒரு ஆம்பளையா இருந்தா நீ கணக்கு ஆரம்பிக்கும் போதே முடிச்சு வச்சிருப்ப. நீ ஒரு பொண்ணா போயிட்டதுனால இத்தனை நாளா பொறுத்துட்டு இருந்த. இனிமேல் என்னால பொறுமையா இருக்க முடியும். இப்போத்துல இருந்து உனக்கு ஒரு வாரம் டைம். அதுக்குள்ள நீ ஊரை காலி பண்ணிட்டு எங்கேயாவது போயிடு. இந்த ஸ்டேட்டை விட்டு போவியோ, நாட்டை விட்டு போவியோ, இல்ல இந்த உலகத்தை விட்டே போவியோ, ஐ டோன்ட் கேர். இதுக்கப்புறம் நீ என் கண்ணிலேயே படக்கூடாது. பட்ட உயிரோடவே இருக்க மாட்டேன். இதுக்கப்புறம் நீ என் கண்ணிலேயே படக்கூடாது. பட்ட உயிரோடவே இருக்க மாட்டேன். நீங்க போய் அங்க உட்காருங்கம்மா. இல்ல பரவாயில்லப்பா. அப்பா நீங்க இருக்கட்டும். டாக்டர் வணக்கம்மா. என் பொண்ணு கண்ணு முடிச்சிட்டாளா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்க கண்ணு முடிச்சிட்டாங்க. இனி பயப்பட தேவையில்ல. உள்ள போய் பாருங்க. ரொம்ப நன்றிம்மா. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் கிளம்புறேன். தேங்க்யூ டாக்டர். வாஷா. இப்போ உடம்பு எப்படி இருக்கு பார்வதி? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நான் நல்லா இருக்கேன். உனக்கு எதுவும் ஆகாது பார்வதி. எனக்கு தெரியும்மா. நீங்க எனக்கு கொடுத்த வரம் நிறைவேற வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகாது. கண்ணு திறந்து பார் பார்வதி. நீ போயிட்டேன்னா நானும் போயிடுவேன். நீ போயிட்டேன்னா வரத்தை காப்பாத்த முடியாம போயிடுமோன்னு ஆதி அப்படி சொல்லிருப்பானோ? அம்மா, அந்த நந்தினியோட ஆளுங்க தான் என்ன கடத்திட்டு போனாங்க. அந்த நந்தினி நீ எதுவும் சொல்ல வேண்டாம் பார்வதி. என்ன நடந்ததுன்னு எனக்கு எல்லாமே தெரியும். சுந்தரம், அம்மா. அவளை கூட்டிக்கிட்டு போ. அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரிங்கம்மா. போ பார்வதி, போய் ரெஸ்ட் எடுமா. சரிங்கம்மா. வாடி.
பார்வதி இப்போ உடம்புக்கு பரவாயில்லையாமா? பரவாயில்லப்பா, கொஞ்சம் டயர்டா இருக்கு. ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்பா. ப்ரோ ப்ரோ எங்க ப்ரோ போன? சொல்றேன். பார்வதிக்கு இப்ப எப்படி இருக்கு? கண்ணு முழிச்சிட்டாளா? பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல, கண்ணை முழிச்சிட்டாங்க. சரி, நான் பார்வதி பார்த்துட்டு வரேன். ஒரு நிமிஷம், பார்வதி அங்க இல்ல. ஆதி மயக்கம் தெளிஞ்ச பார்வதி அவுட் ஹவுஸ் போயிட்டான். ஓ, அப்ப நான் அவுட் ஹவுஸ் போய் பார்வதி பார்த்துட்டு வரேன். ஓகே. நில்லாதி. எங்க போயிருந்தா ஆதி? அந்த நந்தினி போய் வார்ன் பண்ணிட்டு வரேன். இனி நந்தினி பார்வதி விஷயத்துல தலையிட மாட்டா. அந்த நந்தினி எல்லாம் திருந்துற ஜென்ம மாதிரி தெரியல ஆதி. அவளை எச்சரிச்சு பிரயோஜனம் இல்ல. அவளை இந்த ஊரை விட்டே துரத்தி அடிக்கணும். அதாம்மா நானும் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என் கண்ணில் பட்டா நீ உயிரோடவே இருக்க மாட்டேன்னு வார்ன் பண்ணியிருக்கேன். ப்ரோ, ஒரு வாரம்லாம் அதிகம் ப்ரோ. இந்த நந்தினி மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் பாவம் புண்ணியெல்லாம் பார்க்கவே கூடாது. இப்பவே அடிச்சு துரத்தணும். நல்ல வேலை பார்வதிக்கு ஒன்றும் ஆகல. அதனால தான் அந்த நந்தினி உயிர் தப்பிச்சிருக்கா. ஆதி மட்டும் சரியான நேரத்துக்கு வாட்டர் டேங்க்ல போய் பார்க்கலன்னா பார்வதியை காப்பாத்திருக்கவே முடியாது. ஆதி, நீ பார்வதியோட உயிரை மட்டும் காப்பாத்தல, என் உயிரையும் சேர்த்துதான் காப்பாத்திருக்க. பார்வதிக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா நான் பார்வதிக்கு கொடுத்த வரத்தை நிறைவேற்ற முடியாம போயிருக்கோம். எனக்கு மட்டும் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தா நிச்சயம் நான் உயிரை விட்டிருப்பேன். உங்க வார்த்தையவே நான் வரமா நினைச்சு காப்பாத்துருவோம்மா. உங்க வரத்தை காப்பாத்தாம விட்டுருவேனா? பார்வதி என்கிட்ட வாங்கின வரத்தை நிறைவேற்ற முடியாம போயிடுமோன்னு நான் கலங்கி இருந்த சமயத்துல மயக்கத்துல இருந்து கண்முழிச்ச பார்வதி என்ன சொன்னான்னு தெரியுமா ஆதி? நீங்க எனக்கு கொடுத்த வரம் நிறைவேற வரைக்கும் எனக்கு ஒண்ணும் ஆகாதுமான்னு எனக்கு தைரியம் சொன்னா. இப்ப நீயும் எனக்கு தைரியம் கொடுத்திருக்க. எனக்கு இது போதும் ஆதி. ப்ரோ, பார்வதிய பார்க்கணும்னு சொன்னியே, போலாமா? கண்ணு திறந்து பார் பார்வதி. நீ போயிட்டேன்னா நானும் போயிடுவேன்.